ஒன்றும் இல்லம்மா, இது வந்து 2021 விலைவாசி எப்படி இருந்தது, 26 விலைவாசி எப்படி இருக்குன்னு ஒரு வித்தியாச பட்டியலுக்காக தான் இந்த சர்வே மாதிரி எடுக்கிறோம். இப்ப தினசரி குடும்பத்துல வந்து எத்தனை லிட்டர் பால்மா தேவைப்படுது இப்போதைக்கு உங்களுக்கு? 3 லிட்டர் தேவைப்படுது. அரிசி வந்து ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ அரிசிமா தேவைப்படுது உங்களுக்கு? 25 கிலோ. கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால 25 கிலோ தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஒரு மாசத்துக்கு சமையல் எண்ணெய் வந்து எத்தனை லிட்டருமா தேவைப்படுது? 5 லிட்டர் தேவைப்படுது. சக்கரை எத்தனை கிலோமா மாசத்துக்கு தேவைப்படும் உங்களுக்கு? 3 கிலோ தேவைப்படும். மின்சார கட்டணம் வந்து 2021 நீங்க ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க, அது குத்து மதிப்பா எவ்வளவுன்னு சொல்லுங்களா ஐயா? ஏதாவது ஞாபகம் இருக்கா ஐயா? இப்போ 21 இருந்து அதை விட வந்து 40%. இப்ப எவ்வளவு ஐயா கட்டுறீங்க? டபுள் தான் மேடம். இப்ப எவ்வளவு மேடம் கட்டுறீங்க? மாத்தி விட்டாங்க. மாத்த முடியல. வந்து நம்ம யூஸ் பண்றோமோ பண்ணலையோ டிபெண்ட்ஸ் அப்பான். ஒவ்வொரு மிஷின்ஸ்மே நம்ம 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேஞ்ச் தான் வாங்குறோம். ஆனா அப்படியே கிராஜுவலா ஏத்துறாங்க, நம்மளுக்கே தெரியாத மாதிரி வழியில நம்ம கட்டிடுவோம். பட் இருக்கும்போது அதுனா நம்ம டேட் நம்ம இன் கேஸ் கட்ட முடியல அப்படின்னா கூட we have a time. 10 days. இப்ப அப்படிலாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு கட்டனா நாளைக்கு வந்து ஃபைன் போட்டா இல்ல ஃபீஸ் எடுத்துவாங்க. அதுக்கு அப்புறம் கம்பல்சரி ஃபைன். இப்ப எவ்வளவு கட்டுறீங்க ஆவரேஜா? அது அமௌண்ட் ஞாபகம் இருக்கு? இப்ப கட்டுறது 21 எவ்வளவு கட்டி? இல்ல இப்ப கட்டுறது மட்டும் சொல்லுங்க. இப்ப எவ்வளவு கட்டுறீங்க ஐயா? 1500 ரூபாய் கட்டியிருந்தா மாசம் ஒரு குடும்பத்துக்கு வந்து இப்போ வந்து ஆக்சுவலா 3000 ரூபாய் கட்டுறோம். வீட்டு வரி ஐயா போன ஆட்சியில எவ்வளவு கட்டிருப்பீங்க ஐயா? இது வந்து ஆக்சுவலா வந்து ஏறிடுச்சுங்க எக்கச்சக்கமா. இப்ப எவ்வளவு கட்டுறீங்க ஐயா வரி? 1500 ரூபாய் கட்டி 3000 ரூபாய் கட்டுறீங்க. இப்போ பாருங்க, போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு நீங்க வந்து 5,05,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பைக் எடுத்துக்கலாமா? நீங்க செலவு பண்ற காசு இருந்தீங்கன்னா இந்நேரம் வெள்ளி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ வந்து 30 ரூபாய் கிலோ, நீங்க 3 லட்சம் ரூபாய் கிலோ, 30 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த 3 லட்சம் இல்லைங்க கிலோ, 4 லட்சம். அதான் அன்னைக்கு நீங்க ரேட் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் தான் ஒரு கிலோ வெள்ளி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். இந்த காசு வச்சிருந்தா எவ்வளவு சேவ் பண்ணிக்கலாம் பாத்துங்க. இதெல்லாம் யோசிச்சுங்க.